ஓகே கைஸ் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேஜி ஃபேமிலிஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரீ ஃபயரில் அண்டர் கேமிங்ட்டு ஒருத்தர் வந்து நமக்கு சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்மளோட ஃப்ரெண்டாக இருந்தவர் தான் இப்போ ஒரு யூடியூபர் சேனல் நம்ம வச்சுருக்காரு. ஸோ அதை வந்து அவர் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கறனால சேலஞ்ச் இருக்கிற விடுதுன்னு சொல்லி நம்மளும் ஓல்டு ஃப்ரீ ஃபயர் டெக்னிக்கெல்லாம் வச்சுட்டு அவர் கூட மேட்ச்சுக்கு போயிருக்கோம். ஸோ அந்த மேட்ச் தான் இது. நம்ம ஃப்ரெண்டு வேறு ஃப்ரீ ஃபயர் சேனல் வச்சுருக்கானா. ஸோ அவன் ஐடியா வாங்கிட்டு தம்பி அவன் ஐடியில் என் தம்பி தான் வச்சுருக்கான் அந்த சேனலை, ஃப்ரீ ஃபயர் சேனல் ஒன்று. சரி, அந்த சேனல் பேர் தர்ஷன் கேமிங். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன், பார்த்துக்கோங்க. சரி, இப்போ இந்த மேட்ச்சுக்குள்ளே போவோமா. ஃபஸ்ட்டு 3 மேட்ச் அவர் அடிச்சு விட்டார். அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் தான் அடித்தேன். நமக்கு இது ரொம்ப நாள் ஆகுதுல. இப்போ ஆர்ஆர் கேமிங்குள்ளே இறங்கியிருக்கோம், கார்த்திக் கேமிங். இதான் லாஸ்ட் வீடியோ ஃபார் ஃப்ரீ ஃபயர். இதுக்கு மேலே வீடியோன்னா கமெண்ட் செக்ஷனில் எஸ்ன்னு போடுங்க. நீங்கள் ஒரு கமெண்ட் போட்டால் கூட வீடியோ வரும். சரி, ஓகே கைஸ். இப்போ வந்து அவருக்கு வந்து என்கிட்ட க்ளூவால் ஒன்று கூட இல்லை. என் செட்டிங்ஸ் வேணால் பார்த்து வச்சுக்கோங்க கைஸ். க்ளூவால் ஒன்று கூட இல்லை என்கிட்ட. இப்போ நான் க்ளூவாலுக்காண்டி தான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். அவர் க்ளூவால் வச்சுருக்காரு. இப்போ அவர் வந்து ஏறி அடித்து சாவடிச்சிடான்னு அடிச்சிருவார். ஐயோ, இந்த போகிறாரு. பார்த்துட்டாரா பார்க்கலன்னு தெரியலையா? பார்த்துட்டாரு. எம்பி வாடி வச்சு அவர் அழுத்தி பிடிக்காரு கைஸ். நான் அதுக்குள்ளே அந்த ஸ்பைட்ரு ஒன்று போட்டேன். ஆனால் இதில் என்ன யூஎஸ்பி வச்சு அடிச்சிட்டு இருக்கேன் கைஸ். இந்த தப்பு மட்டும் பண்ணிட்டேன். அவர் அதுக்குள்ளே அங்கோடி ஏறி வந்து அப்படியே எம்பி வாடி வச்சு அழுத்திட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு. அவர் 4 மேட்ச்சு, நான் ஒரு மேட்ச் தோத்துட்டான்னு தான் நினச்சேன். பட் ஆனால் அதான் தப்பு கைஸ். நீங்கள் அதான் நினைக்கக்கூடாது. ஐயோ, அடுத்த மேட்ச் அதான் அப்போ வந்து கன்னெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வரும்போது சரியான டேமேஜ் கொடுத்துருவாரு. அதெல்லாம் பொருள் பார்த்தாம அந்த டேமேஜ் எல்லாம் வாங்கிட்டேன். யாருக்கடா டேமேஜ் கொடுக்குன்னு சொல்லிட்டு அவரை வெறி கொண்டு அடிக்க போவேன். இந்த மேட்சை பாருங்கள், இந்த ரவுண்டை பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டில் எப்படி அவரை அடித்து முடிச்சிருக்கேன் மட்டும் பாருங்கள். அவரை வந்து சுற்றி க்ளூவால் போட்டால் கூட தெரியாத அளவுக்கு அடித்து பற்றி விட்டுருப்பேன். நல்லா இந்த ரவுண்டை பாருங்கள். சரி வாங்க கைஸ், அப்படியே வேகமாக அவர் எங்கே இருக்காருன்னு தேடுவோம். எங்கடா போனார் டாய் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது சைடில் சத்தம் கேட்கு. என்னடா மற்றா அங்கே நிற்காரு. எவ்வளோ லேங் பார்த்தீங்கன்னா நான் 45 டேமேஜ் கொடுத்தோன்னே அவர் க்ளூவால் போட்டார் பயந்து. சரி, நான் கொஞ்சம் ரஷ் பண்ணி போகலான்னு நான் ரஷ் பண்ணி போனேன். இப்போ ரஷ் பண்ணி போகும்போது தான் ஒரு சம்பவம் நடக்கும். நீங்களே பாருங்கள். ஸ்பைடர் இந்த இடத்துல விட்டது தான் எனக்கு ரொம்ப பெரிய நல்லது. இங்கே பாருங்கள், ஸ்பைடர் மாட்டிக்கிட்டு இவர் உட்காந்துட்டு இருக்காரா. டப்புக்கிட்ட அழுத்தி மேக்ஸிமம் வச்சு அழுத்தி முடிச்சிடுவேன். அவர் சுற்றி போயிடுவார். அப்புறம் அவர் வந்து என்ன அப்புறம் அழுத்திட்டீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு லாபிக்கு வந்து. சரி ரைட்டேண்டா அடுத்த ரவுண்டு கன் எடுத்துகிட்டு இங்கே வந்தேன். இங்கே வந்து பார்த்தா சென்டரில் ஏறிக்கிட்டு இருக்கார். நான் 41 58 எப்போ எவ்வளோ ஹெச்பி பார்த்துக்கலாம் கீழே நமக்கு. அவர் உடனே ஊக்காங்க மட்டும் ஏறிடுவார். நான் உடனே ஒரு எண்ணெய் போட்டுருவேன். அது தெரியாமல் அவர் ஒரு புல்லட்டை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாரு. சரி, அது விட்டுட்டு மேக்ஸிமம் வச்சு அழுத்தி பிடிச்சிருவேன். இவ்வளோ தான் கைஸ். அடுத்த மேட்சம் முடிச்சாச்சு. 3ஆவது ரவுண்டை வெற்றிகரமாக முடிச்சு அமௌண்ட் போட்டு தள்ளியாச்சு. அவர் சேனலில் வந்து ஃபுல் வீடியோ ஃபஸ்ட்லேருந்து இருக்கும். அவர் சேனலில் வேணால் பாருங்கள். ஓகே கைஸ், அடுத்த மேட்ச் வந்து நான் 45 டேமேஜ் கொடுத்துருவேன் அவருக்கு. உடனே அவர் வந்து பதுங்குவார். நான் உடனே ஒரு கிரனேட்டை தூக்கி போட்டுருவேன். எங்கடா பதுங்குறேன்ட்டு. வந்தோடனே அவர் க்ளோவில் போட்டு எஸ்கே போயிட்டார். இங்கே பாருங்க, கீழே வந்து அவர் கேம்பேர் போட்டிருக்காரு. அந்த அப்புறம் பாருங்க செட்டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க பின்னாடி திரும்பி. நான் ஒரு க்ளோவில் போட்டதுனால தப்பிச்சேன். இந்த மேட்சை பாருங்கள், அவர் பின்னாடி இருந்து முதுகுலேருந்து அடிக்கார். இங்கே பாருங்கள், இந்த மேட்ச் இப்போ நான் ஓடுவேன் பாருங்கள், முதுகுலேருந்து அடிப்பார் பாருங்கள். இதான் கைஸ், முதுகுலேருந்து அடிச்சுட்டு அமௌண்ட் போடுறாரு. இப்போ பாருங்கள், அமௌண்ட் போடுவார் பாருங்கள். எடே நீ ஹீரோய்க்கு பிளேயர், நான் மாஸ்டர் பிளேயரு. முதுகுலேருந்து அடிச்சுட்டு அமௌண்ட் போடுற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுண்டு தரமான அடியை கொடுத்துருப்பேன் அவருக்கு. ரிவெஞ்சு இந்த ரவுண்டு சரியான ரிவெஞ்சு 4-6 இருக்கும். இந்த ரவுண்டில் கொஞ்சம் ரிவெஞ்சு சரியான ரிவெஞ்சு கொடுத்துருப்பேன். நீங்கள் வேணால் பாருங்கள். இப்போ பாருங்களேன் எப்படிடா 4-6 வந்துச்சும் பார்க்காங்க. ஒரு ரவுண்டு நான் வந்து ரெக்கார்டே பண்ணல, அது வேறு விஷயம். சரிடா, இந்த லைனில் நெட்வொர்க்கு பக்கால 2 ரவுண்டும் இந்த ஒரு கன்று தான் எடுத்துட்டேன். சரி ஓகே, இது என்ன? ஐயோ, எம்பி வாட்டி வச்சு டேமேஜ் கொடுக்காது. ஷார்ட்டில் ஏறிட்டார். நல்ல வேலை, நல்லா க்ளூவால் போட்டேன். இந்த இடத்துல பாருங்கள் ஸ்பைடர் விட்டுருப்பேன். இதுதான் எனக்கு ஹெல்ப்பு. இங்கே பாருங்கள், அவர் அங்கடிக்கு வேகிற மாதிரி ஸ்பைடர் பிடிச்சிட்டு பட்டக் அப்படின்னு போட்டு ட்ரிபிள் பில்ட்டை முடிச்சுட்டு அமௌண்ட் போட்டேன். பாவம் கைஸ் அந்த மனுஷர், என்ன மனுஷர். அடுத்த ரவுண்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு, சம் டிஸ்டர்பன்ஸ். ஆனால் அந்த ரவுண்டை முடிச்சுட்டு ஹிடன் லீஃப்க்கு வந்தோம். ஹிடன் லீஃபில் இந்த ஜோன் நல்லா பார்த்துக்கோங்க. க்ளூவாலுக்கு அங்கோடி கிரனேட் போட்டேன். அவர் ஜோனில் மாட்டி செத்து போய்ட்டார். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். அவங்க சேனலையும் கொஞ்சம் போய் பாருங்கள். பா.